அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நான் விமானத்தில் ஏறிய தருணத்திலிருந்து ஊடுபாதையில் இருந்து பறக்கும் அற்புதமான காட்சிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மேகங்களுக்குள் பறக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய அனுபவம். நான் பெற்ற அனுபவத்தை தான் நீங்கள் பார்வையிடப் போகின்றீர்கள். துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டெர்மினல் 2 இருந்து இந்த இடத்தை கவனித்து பாருங்கள். எங்களுடைய லக்கேஜுகள் அனைத்தும் ஃப்ளைட்டிலே எவ்வாறு ஏறுகின்றது என்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில நேரங்களிலே நாங்கள் இந்த காட்சிகளை கூட காண மறந்திருப்போம். இருந்தாலும் இந்த காட்சிகளை நான் கண்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுகின்றேன். இந்த ஃப்ளைட் தான் நாங்கள் இப்பொழுது ஏற காத்திருக்கின்ற ஃப்ளைட் இதுதான். இந்த ஃப்ளைட்டின் காட்சிகளைத்தான் நீங்கள் இப்பொழுது கண்களால் காணப்போகின்றீர்கள். இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். மிகவும் அழகான ஃப்ளைட். இப்பொழுது பஸ்ஸுக்குள்ளே இருக்கின்றோம். இந்த ஃப்ளைட்டில் ஏறுவதற்கு ரெடியாக இருக்கின்றோம். ஃப்ளே துபாய் ஃப்ளைட் மிகவும் அழகானது. உள்ளுக்குள்ளே மிகவும் அழகாகவும் நீட்டாகவும் மிகவும் தூய்மையாகவும் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே என்னால் பார்க்க முடிந்தது. இப்போது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. She is joined by Suzette, cruising at 35,000 feet. We expect mainly smooth conditions, one or two bumps along the route, so please do keep your seatbelts fastened anytime the seatbelt signs are illuminated. I'll be flying us to Colombo, so I'll get back to you just before our descent with the updated weather conditions on the ground. And for now, please sit back, relax, and enjoy the flight with us. Thank you for your attention. ஃப்ளைட்டுக்குள்ளே எவ்வாறு அழகாக இருக்கின்றது என்பதை நீங்கள் இப்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே பாருங்கள், மிகவும் அழகாக ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றீர்கள். மிகவும் அழகாக பாருங்கள். எல்லோரும் அமர்ந்து தங்களுடைய சீட்டுகளிலே அமர்ந்து சீட்டிலே அமர்வதற்கு முன்பாக சில விடயங்கள் நடைபெற்றன. அதனை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்று சொல்லி, கேன் லக்கேஜை உருட்டி கொண்டு வரும் கேன் லக்கேஜை அவர்கள் அலவுட் பண்ணவில்லை. அதனை லக்கேஜிலே போட்டு விட்டார்கள். உடையக்கூடிய ஒரு சில சாமான் இருந்தது. அந்த சாமான்களை சேர்த்து அவர்கள் அந்த கேன் லக்கேஜை கொண்டு வருவதற்கு விடவில்லை. ஏனென்றால் அந்த பேக் அலவுட் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். பிரச்சனையிலே நீ என்ன செய்வதை சொல்லுகின்ற பொழுது செய்யத்தானே வேணும். அதனால் அதனை போட்டு விட்டோம். இன்னும் ஒருத்தர் வாதாடி அவருடைய பேக்குக்குள்ளே லேப்டாப் இருக்கின்றது, ஆனபடியினாலே அதை போட முடியாது என்று சொல்லி அதனை உள்ளுக்கு கொண்டு வந்து விட்டார். பரவாயில்லை. இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே அமர்ந்து விட்டோம். எனக்கு கிடைத்த சீட் கோனர் சீட் தான். பாருங்கள், கோனர் சீட் தான் எனக்கு கிடைத்தது. ஃப்ளைட்டை வீடியோ எடுப்பதற்காக இருந்தேன், இருந்தாலும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நடக்கின்ற சில விடயங்களை உங்களுக்கு நான் காண்பிப்பதற்காக இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறேன். மிகவும் நல்ல ஃப்ளைட் துபாய். பாருங்கள், என்னுடைய சீட்டுக்கு முன்பதாக கணனி இருக்கின்றது. டச் பண்ணலாம். இல்லை, இங்கிலீஷ் வருகிறது. தேவையான மூவிகளை அல்லது எங்களுக்கு தேவையானவைகளை நாங்கள் பார்த்து கொள்ள முடியும். மூவி என்றால் மூவியை கொடுத்து மூவியை பார்த்து கொள்ள முடியும். பாருங்கள், ஃப்ளைட்டுக்குள்ளே நடக்கின்ற சில விடயங்களை பாருங்கள். மிகவும் நல்ல ஃப்ளைட். சிறிய ஃப்ளைட் தான், இருந்தாலும் நன்றாக இருக்கிறது. ஆனால் ஒரு வருத்தம் என்னென்றால் அவர்கள் அந்த பேக்கை அலவுட் பண்ணவில்லை. அதுதான்
பரவாயில்லை, இருந்தாலும் என்ன செய்வது. பிளேட் விளாங்க பாருங்க. We kunnen geen film kijken. Zo ver zijn we nog allemaal niet. Alsjeblieft, jongen. எல்லோரும் வந்து ஏறுகின்றார்கள். அவர்கள் அவர்களுடைய இருக்கைகளிலே வந்து அமர்ந்து கொள்ளுகின்றார்கள். இப்போது முக்கியமான நேரம், உணவு கிடைத்து விட்டது. சிக்கன் பாஸ்டா, வர்க்கர் ஒன், சலட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்வீட், மற்றது தண்ணி போத்தல். பாருங்கள் அப்படி இருக்கிறது சிக்கன் பாஸ்டா. அங்கே பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் உணவுகளை. உண்மையிலே மிகவும் டேஸ்டாக, மிகவும் ருசியாக கொடுத்த உணவுகள் அனைத்துமே மிகவும் ருசியாகவும் நல்ல டேஸ்டாக இருந்தது. எதுவுமே மிச்சம் வைக்கவில்லை. எல்லாவற்றையும் திருப்தியாக சாப்பிடக்கூடிய மாதிரியாக இருந்தது. உணவு மிகவும் அருமையாக இருந்தது. நல்ல டேஸ்ட். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் ஒரு சிங்கள ஐயா ஒரு ஆள். அவரும் பயணித்தார். நல்ல மனிதர், நன்றாக கதைத்தார். இப்பொழுது ஃப்ளைட் மேலே பறக்க ஆரம்பிக்கிறது. பாருங்கள், நீங்கள் இப்பொழுது காத்திருக்கின்ற அந்த அழகிய காட்சிகளை நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். இன்னும் ஒரு சொற்க நேரத்திலே காதெல்லாம் ஒரு சாதி அடைக்கிறது. சரி, மேலே கிளம்புகிறது பாருங்க. மேலே கிளம்புகின்றது பாருங்க. அவ்வளவு அழகாக, மிகவும் அழகாக தெரியும் பாருங்க. அந்த காட்சி அழகாக எங்களுக்கு காணப்படுகின்றது. மேலே பறக்கின்றது பாருங்கள், அழகை பாருங்கள். சூரியன் மறைகின்ற பொழுதுதான் நான் ஃப்ளைட்டில் ஏறினேன். பாருங்கள், துபாயின் அழகை பாருங்கள். அழகாக இடங்கள் தெரிகின்றது. மிகவும் அழகாக இருக்குது. ரோடெல்லாம் பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கின்றது பாருங்கள். லைட் எல்லாம் பாருங்கள், மிகவும் அழகாக. வீடியோ முழுவதுமாக இப்படியான காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியாது. நீங்கள் இவ்வாறு வருகின்ற வீடியோக்கள் மூலமாக தான் பார்க்க முடியும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். இவ்வாறு இருக்கின்றது என்பதை. இன்னும் ஒரு காட்சி உங்களுக்காக வருகின்றது பாருங்கள். இந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஏதோ ஒரு உலகத்தில் நடக்கின்ற மேகக்கூட்டங்களை பாருங்கள், மாறி இருக்கின்றது. அதற்கு மேலாக மிகவும் தெளிவாக இந்த வானம் தெரிகின்றது பாருங்கள். இப்பொழுது அந்த மேகக்கூட்டத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். மேகக்கூட்டங்களுக்கு மேலாகவே இந்த ஃப்ளைட் பறக்கின்றது பாருங்கள். மிகவும் அருமையான காட்சி. எவ்வாறு இந்த மேகக்கூட்டங்கள் எவ்வாறு அந்த காட்சி அளிக்கின்றது என்பதை பாருங்கள். நன்றி நண்பர்களே. இவ்வளவு நேரமாக இந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில்